الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله. اما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أما بعد، فنقول اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، قال الله عز وجل في الآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث بينهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في الآية الأخرى: فمن تاب من بعد ظلمه وأصلح فإن الله يتوب عليه إن الله غفور رحيم. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. حسبي رسوله الكريم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் கிருபையால் நீங்களும் நாமும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த வாராந்திர கடமையாக ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இந்த ஜும்மாவினுடைய முழுமையான கூலியை பெறக்கூடிய வாய்ப்பை வாங்கியிலே தருவானார். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த முறைப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எவருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருவானார். வறுமையில் அல்லாஹ்வினுடைய கருணையை கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் சூனத்திற்கு உழைப்பானாக இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் நீங்களும் நாமும் தெரியாமலோ அல்லது சூழலின் காரணத்தினாலோ செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. அன்பின் இஸ்லாமியர்கள், சிந்தகு தமிழில் சுந்தர தமிழில் சுபஹான மௌலூத் என்ற தலைப்பில் சுபஹான மௌலூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொய்யான வாசகங்கள், குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் நேர் எதிர்மறையான கட்டுக்கதைகள், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷிர்கியத்தான வார்த்தைகள், வாசகங்கள், இவைகள் அனைத்தையும் கொண்டு ஒரு முஸ்லிம், இந்த அனைத்தையும் விளங்கி ஒரு முஸ்லிம் சுபஹான மௌலூதை ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவுரையில், விளக்க முறையில் சென்ற வாரம் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அப்ப அந்த பகுதியில் நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம், சுபஹான மௌலூத் என்பது ஒரு பாடல் புத்தகம், ஒரு கவிதை நூலை தவிர அது ஒரு இபாதத்திற்குரிய ஒரு புத்தகம் இல்லை. எப்பொழுது அது ஒரு இபாதத்தாக மாறும், அது இறைவனுடைய வாசகங்களாக இருக்கும் பட்சத்தில் அது இபாதத்தாக மாறும்.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளாக இருக்கும் பட்சத்தில் அதை கற்று நடைமுறைப்படுத்துவது இபாதத்தாக ஆகும். இது இரண்டும் இல்லாமல் இது இரண்டிற்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த இரண்டினுடைய கருத்தையும் பொய்ப்பிக்கும் விதமாக ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுப்ஹான மௌலூத் என்பது ஒரு பொய்யையும் இட்டுக்கட்டையும் மட்டுமே கொண்டு ஏற்றப்பட்டுள்ள ஒரு பாடல் புத்தகமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பது சம்பந்தமாக நான் கடைசியாக ஜும்மாவினுடைய அமர்வில் நான் பார்த்தேன். அந்த தொடர்ச்சியாக நான் பார்க்கும் பொழுது சுப்ஹான மௌலூத் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில வாசகங்கள், அந்த வாசகங்களுடைய அர்த்தம் என்ன, பிழை என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் தெளிவாக பார்த்தோம். அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு நினைவூட்டல், சுப்ஹான மௌலூதினுடைய 16வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகம், وَرُوِيَ أَنَّ نُورَ الْعَرْشِ وَالْكُرْسِي وَاللَّوْحِ وَالْقَلَمِ وَالشَّمْسِ وَالْقَمَرِ خُلِقَ مِنْ نُورِ محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரிஷ், குருஸ், பேனாவாக இருக்கட்டும், சூரியன், சந்திரன், அண்ட சராசரம் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டது என்பதாக சுப்ஹான மௌலூதினுடைய 16வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாசகம் முழுக்க முழுக்க குர்ஆனிற்கும் நபி வழியினுடைய வழிகாட்டலுக்கும் நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாசகங்கள். இந்த வாசகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சுப்ஹான மௌலூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், குலிக மின் நூரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன மின் நூரிஹி தஸ்தமிஉ ஜமீஇல் அன்வாரி பிகுத்ரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை கொண்டுதான் அனைத்தையும் படைத்தார். மேலாவது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு இவைகளை படைத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய ஒளியை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய குதிரத்தை கொண்டு அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான் என்பதாக அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது என்ற ஒரு பொய்யான கருத்தும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அன்அமல்லாஹு பிஹி அலைனா காயத்தலி அன்ஹா, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து படைப்பினங்களுக்கும் அருள் செய்திருக்கிறார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒளி வடிவமாக படைக்கப்பட்டு விட்டார்கள் என்பது சம்பந்தமாகவும் அந்த சுப்ஹான மௌலூதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை, அந்த நூரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பாக வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, சுவனத்தினுடைய கதவுகளில் உன்னுடைய பெயரோடு சேர்த்து ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பெயர் யாருடையது என்று கேட்கும் பொழுது அவர்தான் இறுதி காலகட்டத்தில் அனுப்பப்பட இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ்லா அவர் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் நான் உன்னை படைத்திருக்கவே மாட்டேன் என்பதாக இறைவன் பதிலளித்ததாக சுப்ஹான மௌலூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சுப்ஹான மௌலூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொய்யான இட்டுக்கட்டான வாசகங்கள், ஷிர்கியத்தான வாசகங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். இதை பார்க்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு 2 அடிப்படைகளை, நாம் ஏற்கனவே சொன்ன அடிப்படையை நாம் நினைவுறுத்திக் கொள்வோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, மன் கதிப அலைய, எவர் ஒருவர் என் மீது இட்டு கட்டுகிறாரோ ஃபல்யத்தபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் அவருடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டு கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்பேற்பட்ட அமல்கள் செய்திருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட ஒரு இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டு கட்டக்கூடியவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய இருப்பிடம் மறுமையில் நரகமாகத்தான் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு அடிப்படையை மறந்து விடக்கூடாது. இரண்டாவது அடிப்படை என்ன? கவிதை. இந்த கவிதை என்பதே பொய்யாலும் புரட்டுகளாலும் இட்டுக்கட்டுகளாலும் சூழப்பட்டதுதான். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு என்பதுதான் கவிஞர்களுடைய ஒரு யதார்த்தமான அடிப்படையான ஒரு வாசகமாக இருக்கிறது. அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது தத்துவமே இதுதான்.
கவிதைக்கு பொய் அழகு என்பதுதான் கவிஞர்களுடைய தத்துவமே. அப்ப அந்த அடிப்படையில் எந்த கவிதையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அது பொய்யால் சூழப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி பொய்யால் சூழப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கவிதை சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது நமக்கு நாம் எந்த கவிதையையும் நாம் கற்றுத்தரவில்லை, கவிதையை கொண்டு உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யாசீனில் பதிவு செய்வதற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆனும் கவிதை என்ற ஒரு பெயரை எடுத்து விட்டது என்று சொன்னால், கவிதை இந்த குர்ஆனும் கவிதைதான் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆனும் அப்படிப்பட்ட பொய்யால் சூழப்பட்டதுதான் என்பதை என்று மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்ற ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கவிதை சம்பந்தமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த இரண்டு அடிப்படையையும் மறக்காமல் அடுத்த பக்கத்திற்கு செல்லும். சுப்ஹான மௌலிதினுடைய 9வது பக்கம் 10வது பக்கத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை வைத்தார் என்று அந்த சுப்ஹான மௌலிதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். சுவனத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிழையை நாம் எல்லோரும் அறிவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று தடுத்தானோ அந்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருங்குகிறார்கள். ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அந்த மரத்தை இருந்து வைக்கின்றான். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் அறிவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் பிழை பொருத்தம் தேடுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு அருளினார். இந்த உலகத்திற்கு அருளப்பட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வு சம்பந்தமாக பதிவு செய்யப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, யா ரப்பி, என்னுடைய ரப்பே, பிஹக்கி ஹாதல் வலதி, என்னுடைய அந்த உடலில் வைத்திருக்கின்றாய் அல்லவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர், அந்த நூரினுடைய ஹக்கை கொண்டு இக்ஃபிர் லி ஹாதல் வாலித், இந்த தந்தையை மன்னித்து விடு யா ரப்பே என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் வசீலா தேடினார்கள் என்பதாக சுப்ஹான மௌலிதினுடைய 9வது பக்கம் 10வது பக்கத்திலே பதிவு செய்யக்கூடிய 9வது பக்கத்தினுடைய கடைசி வரியில் இருந்து ஆரம்பிக்கும். எல்லோரும் எடுத்து படித்து பாருங்க. இந்த வாசகம் இருக்கும். சும்மல் லம்மா ஹபத இலல் அர்த், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களா? அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் வசீலா தேடுகிறார். எப்படி தேடுகிறார்கள் தெரியுமா? பிஹக்கி ஹாதல் வலத், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய ஹக்கை கொண்டு என்னுடைய ரப்பே இக்ஃபிர் லி ஹாதல் வாலித், இந்த தந்தையை மன்னித்து விடு. ஃபதவக்கலு பிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இலல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த வாசகங்களை கொண்டு இறைவனிடத்தில் வசீலா தேடினார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. உண்மையிலேயே இதுதான் நடந்ததா? இதைத்தான் இந்த குர்ஆன் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதா? இல்லை. இது முழுக்க அல் குர்ஆனினுடைய வாசகங்களுக்கு நேர் எதிர்மறையான வாசகங்கள். அல் குர்ஆனில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் தாப மின் பஅதி ஸுல்மிஹி, எவர் ஒருவர் அவருடைய பாவத்திற்கு பின்னால் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, எவர் ஒருவர் அவருடைய தம்பிற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் பிழை பொருத்தம் தேடுகிறாரோ, வ அஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பிழை பொருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனுமாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தில் பதிவு செய்வதை நான் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிழை செய்த, ஒரு பாவம் செய்த ஒரு அடியான் எப்படி தன்னுடைய ரப்பிடத்தில் பிழை பொருத்தம் தேட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வசனம் இது. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன? எவரொருவர் ஒரு அநியாய பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை அவர் உணர்ந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பார். இதுதான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான நெறிமுறையாக இறைவன் தன்னுடைய அருள்முறையை கற்றுக் கொடுப்பது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானா?
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை நீங்கள் கேளுங்கள். யா அல்லாஹ், இவர்களுடைய ஹக்கை கொண்டு, அவர்களுடைய பொருட்டை கொண்டு எங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து கொடுங்கள் என்பதாக இறைவனத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக இறைவன் இந்த வசனத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானா? இல்லை, கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதற்கு நேர் எதிர்மறையான ஒரு வாசகத்தை தான் இந்த சுபஹான மௌலூதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையிலேயே எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்பதையும் பதிவு செய்கின்றார். எப்படி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் பதிவு செய்கின்றான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். என்ன செய்தார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை, வாசகங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஃபதாப அலைஹி. அந்த வாசகங்களை பயன்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அவன்தான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக 2வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் பதிவு செய்கின்றான். அது என்ன வார்த்தைகள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்திலே பதிவு செய்யும் பொழுது, காலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இறைவனிடமிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். எங்களுக்கு நீ அநியாயம் செய்யவில்லை. எங்களுக்கு யார் அநியாயம் செய்து கொண்டது? எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், வதர்ஹம்னா, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், வலனகூனன்ன மினல் காசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் எங்களுடைய ரப்பே என்று இறைவனிடமிருந்து இந்த வாசகங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இறைவனிடத்தில் பிழை பொருத்தல் தேடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தான். இதுதான் குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய வரலாறு. மற்ற இந்த நபிமார்களுடைய வரலாறை போன்றும் அல்லாமல் சில நபிமார்களுடைய வரலாறுகளை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக கற்றுக் கொடுப்பார். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நகர்ந்தார்கள், என்ன வாசகங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை உட்பட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக வரிக்கு வரி பதிவு செய்வார். அப்படியான வரலாறுகளில் ஒரு வரலாறு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறிலேயே இவர்கள் பொய்யையும் இட்டுக்கட்டையும் இவர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இது எப்பேற்பட்ட ஒரு வழிகேடான ஒரு விஷயம். இவர்கள் இதை தாண்டி தெளிவு இல்லாத விஷயங்கள் எப்பேற்பட்ட இட்டுக்கட்டுகளை எல்லாம் இவர்கள் பூர்த்தி இருப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெளிவாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாசகங்கள் இவைகள். இந்த வாசகங்கள் இருக்கும் பட்சத்திலேயே இவர்கள் இதற்கு நேர் எதிர்மறையாக இவ்வளவு தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இவர்கள் பொய்யையும் இட்டுக்கட்டையும் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா? அவைகள் எல்லாம் உலமாக்களுடைய கருத்துக்களை கொண்டு நாம் விலகிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அப்படியான விஷயங்களில் இவர்கள் எப்பேற்பட்ட இட்டுக்கட்டுகளை இவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எவர் இட்டுக்கட்டுவாரோ அவர் மறுமையில் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று எந்த நபி சொன்னார்களோ அந்த நபியின் மீது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சுபஹான மௌலூதிலே இவர்கள் இப்படி இட்டுக்கட்டிருக்கின்றார்களே. இதை தாண்டி இவர்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய மற்ற அவர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய வலியுள்ளாக்கள், இறை நேசர்களுடைய மௌலூதுகள் எப்படியான இட்டுக்கட்டுகளை இவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மௌலூதை ஓதக்கூடிய சகோதரர்களே, மௌலூதை நேசிக்கக்கூடிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய வாசகங்களுக்கு நேர் எதிர்மறையாக பொய்யையும் இட்டுக்கட்டுகளையும் சுமந்திருக்கக்கூடியதுதான் இந்த சுபஹான மௌலூதுகளும் மற்ற ஏனைய மௌலூதுகளும். இந்த ஒரு வாசகம் அல்ல, சென்ற ஒரு ஜும்மா முழுக்க நாம் பார்த்தோம், இன்னும் பின்னாடி இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சுபஹான மௌலூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு இருக்கிறது அல்லவா, ஒளி, அதை கொண்டு முதலில் யார் தப்பிச்சு கொண்டது?
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்துக் கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னித்து முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயனடைந்து கொண்டார்கள். முதலாவது இட்டுக்கட்டு. இரண்டாவது இட்டுக்கட்டு என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக அதே வாசகங்களுக்கு கீழே வரக்கூடிய இட்டுக்கட்டு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். وَجَعَلَ اللَّهُ لَهُ مَخْرَجًا وَكَانَ نُورُهُ نَبِيُّنَا محمد صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூர் இருக்கிறது அல்லவா, في صلب نوح في السفينة. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே அந்த நூர் இருந்தது. இந்த நூர் எந்த நூர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் ஒளி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்ததாம். அதனுடைய அடிப்படையில் ஃபஸலிமத் வகதஅத், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாமத் பெற்றுக் கொண்டார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இல்லை என்று சொல்லி இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி இருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு பொய்யையும் புரட்டுகளையும் இந்த சுப்ஹான மொழி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பாருங்கள். ஃபி சுல்பி நூஹ் முஹம்மத், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததன் காரணத்தினால்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே கப்பலில் காப்பாற்றப்பட்டார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. எப்படி அந்த புகழ்ச்சி வரம்பு மீறுகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது, பார்க்க முடியும். புரியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழியை போன ஜும்மாவில் நாம் சொல்லி இருந்தோம். நீங்கள் புகழுகின்றோம் என்ற பெயரில் இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்து அவர்கள் வழிகேட்டில் சென்றார்களோ அதே போன்று நீங்களும் வழிகேட்டில் சென்று விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டாம், என்னை நீங்கள் இறைவனுடைய அடியான் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதை தாண்டினால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள், அதோடு நிறுத்திவிடுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தெரிகிறதா? எதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புகழுவதை தடுக்கின்றார்கள் என்று. அந்த புகழ்ச்சி என்பது ஒரு கட்டத்தில் புத்தியை பேதலிக்க செய்து இப்படியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுகளுக்கும் மாற்றமான வாசகங்களை கொண்டு வரம்பு மீறி போடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிவிடுகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கப்பலில் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்னவா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி அவருடைய முதுகந்தண்டில் இருந்து அவர்கள் அந்த கப்பலில் இருந்த காரணத்தினால். அதோடு நிற்கவில்லை, தொடர்ச்சியாக பாருங்கள். அதற்கு பின்னால் வகான நூருஹு ஃபி சுல்பி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிய சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபஸ்வாரத்தின் நாரு லஹு பர்த வஸ்ஸலாமா வபிபரக்கத்திஹி நஜாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிய சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திற்குள் செல்கிறார்கள். அந்த நெருப்பு பந்தத்திற்குள் அவர்கள் செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அவர்களுடைய முதுகில் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறினுடைய பரக்கத்தை கொண்டு நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நூறில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் இப்போ யார்? அவர்களுடைய பார்வை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொல்லியிருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் படைத்திருக்க மாட்டோம். அவர்கள் இல்லை என்று சொல்லியிருந்தால், அவருடைய உடலில் அந்த நூர் இல்லை என்று சொல்லியிருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகந்தண்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி இல்லை என்று சொல்லியிருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் இல்லை என்று சொல்லியிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். இவர்களுடைய சுப்ஹான மௌலிதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்து 9வது பக்கம் 10வது பக்கம். நம்பவில்லை என்று சொன்னால் மௌலூதை நேசிக்கக்கூடியவர்கள் எவர்களில் நீங்கள் அறிஞர்கள் என்று கருதுகிறீர்களோ அவரிடத்தில் சென்று 9வது பக்கத்தை நீட்டி 10வது பக்கத்தை நீட்டி கேளுங்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாசகங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதற்காக நாம் காப்பாற்றினோம் என்று பதிவு செய்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை
பொய்ப்பித்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பொய்ப்பித்த மக்கள் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது அவர்களை பொய்ப்பித்தவர்களிடமிருந்து கப்பலில் இருந்த ஈமான் கொண்ட மக்களை நாம் காப்பாற்றினோம். எதற்காக காப்பாற்றினோம்? அதற்கு பின்னால் வாழக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் காப்பாற்றினோம். மற்ற மக்கள் எல்லோரும் அந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு சமூகம் வாழ வேண்டும் அல்லவா, அப்படியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களை காப்பாற்றினோம். எவர்கள் என்னுடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களோ அவர்களை நாம் அந்த வெள்ளப்பெருக்கில் மூழ்கடித்து விட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா, நெருப்பே இப்ராஹிமிற்காக நீ குளிர்ந்ததாகவும் சலாமத் பெற்றதாகவும் நீ ஆக்கிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அருள் அது. வ அராது பிஹி கைத ஃபஜஅல்னாஹுமுல் அஹ்ஸரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பொய்யர்களிடமிருந்து, இறை நிராகரிப்பாளர்களிடமிருந்து, முஷ்ரிக்கான இணை வைப்பாளர்களிடமிருந்து காப்பாற்றுவதை கொண்டு அவர்களை நஷ்டமடைந்தவர்களாக ஆக்கினார். அவர்களுடைய சூழ்ச்சிகளை இல்லாமல் ஆக்கினார். இதுதான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். இதற்கு நேர் எதிர்மறையாக பதிவு செய்யப்பட்டிருப்பதுதான் சுப்ஹான மௌலூதினுடைய வாசகங்களாக இருக்கிறது. இதை தாண்டி ஏராளமான எக்கச்சக்கமான பொய்களையும் புரட்டுகளையும் கொண்டு ஏற்றப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த சுப்ஹான மௌலூதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்பின் இஸ்லாமியர்களே, எந்த ஒரு விஷயமும் அதில் பொய் இருக்கும் என்று சொன்னால் அதை இந்த மார்க்கம் ஒருபொழுதும் ஆதரிக்காது. ஒரு முஸ்லிம் ஒருபொழுதும் அதை அங்கீகரிக்க மாட்டார். பொய்யுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சூழலிலும் இடமில்லை. இருவர்களை சேர்த்து வைப்பதற்காகவும் போரினுடைய தந்திரத்திற்காகவே தவிர வேறு எந்த சூழலிலும் பொய்க்கு மார்க்கத்தில் இடமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களை புகழக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதிலும் பொய்க்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எனவே ஒரு முஸ்லிம் இதை அங்கீகரிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் தான் இந்த சுப்ஹான மௌலூத் என்ற பெயரில் இட்டுக்கட்டாலும் பொய்களாலும் புரட்டுகளாலும் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் புத்தகத்தை இந்த சமுதாயத்திலிருந்து அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஹாதா பில் வலில் முஃமினின் லில்லாஹி குல் கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமின் அஜ்மஈன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله. அன்பின் இஸ்லாமியர்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை பொய்களாலும் புரட்டுகளாலும் இவர்கள் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வரலாறை கொண்டு ஒரு தனி வரலாறை இவர்கள் ஏற்றிவிட்டார்கள். இது எதற்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் ஆதாரத்தை தேடினீர்கள் என்று சொன்னால் உங்களால் பெறவே முடியாது. உங்களால் எந்த ஒரு இடத்திலும் பெற முடியாது இந்த வரலாறுகளுக்கான ஆதாரங்கள். ஆனால் இந்த வரலாறுகளை பதிவு செய்யும் பொழுது இவர் அந்த யாரென்று எழுதியவர் யாரென்றே தெரியாதல்லவா, அந்த பேர் தெரியாத நபர் எப்படி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? எல்லா வரலாறுக்கும் முன்னாலும் ருவிய என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். இந்த ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கும். ருவிய என்ற வார்த்தை ஒரு இடத்தில் வந்து விட்டது என்று சொன்னாலே அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஹதீஸ் இல்ல. ருவிய என்று வந்துவிட்டால் அறிவிக்கப்பட்டது, ருவி என்று சொன்னால் அறிவிக்கப்பட்டது என்று அர்த்தம். ருவிய என்று வந்துவிட்டாலே அது ஹதீஸ் என்று அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையை ஒருவர் பார்க்கும் பொழுது ருவிய அறிவிக்கப்பட்டது என்று வந்தவுடன் அவர் என்ன நினைப்பார்? இது ஹதீஸ் போல இருக்கு என்று விளங்கி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு
சாதாரண ஒரு அடிப்படையை கொண்டு எல்லா பக்கங்களையும் ருவிய நாம் சொன்ன அனைத்து விஷயங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ருவி என்று இருக்கும். இது ஹதீஸ் இல்லை என்று சொன்னால் அந்த ருவி என்ற வாசகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ருவி என்று இருக்கின்றது என்று சொன்னால் அறிவிக்கப்பட்டது யாரிடமிருந்து அறிவிக்கப்பட்டது, எங்கு அறிவிக்கப்பட்ட உலகத்தில் எந்த ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த செய்திகள் இடம்பெறவே இல்லை. ஆனால் ருவி என்று அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் தெரியாத மக்கள், விளங்காத மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இது ஹதீஸ் என்று நினைக்கிறார்கள். இது இயேசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாமிக்கப்பட்டது என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிமார்கள் வரை உரிஞ்சு அதனுடைய தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை பாருங்கள். அதற்கு பின்னால் நபிமார்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நூல் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு நல்லடியார்களுடைய சுல்பு, அதாவது முதுகந்தண்டிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒளி என்பது பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்து 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 கடைசியாக ஆமினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருடைய முதுகந்தண்டுக்கு வந்துருச்சு. இப்படி வந்ததற்கு பின்னால் ஆமினா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றில் சுமக்கிறார்கள். இப்படி சுமக்கும் பொழுது அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயின் மீது இட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆத்தாஹா ஆத்தி ஃபில் மனாம் ஆமினா அவனுடைய கனவில் ஒருவர் வருகிறார். எப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆமினாவினுடைய கனவில் ஒருவர் வருகிறார். அவர் சொன்னார், கால லஹா யா ஆமினா, ஆமினாவே இன்னகி கத் ஹமலத் பி கைரில் அனாம், நிச்சயமாக நீ உன்னுடைய வயிற்றிலே படைப்பினங்களிலேயே மிக சிறந்த படைப்பை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். எப்படிப்பட்ட படைப்பு தெரியுமா? ஷம்சுல் ஃபலாஹி வல் ஹுதா, வெற்றிக்கும் நேர்வழிக்கும் உண்டான ஒரு வெளிச்சம் அந்த படைப்பு. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீ உன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். ஃபஇதா வலஅதி ஃபஸம்மைஹி முஹம்மதா, அந்த குழந்தையை எப்பொழுது பெற்றெடுக்கிறாயோ அந்த குழந்தைக்கு நீ முஹம்மது என்று பெயர் வையுங்கள் என்பதாக ஆமினாவிற்கு கனவில் வந்து ஒருவர் சொன்னார்கள். சுப்ஹான முழுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், பக்கம் எண் 11-12 பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் என்ன? ஆமினாவினுடைய கனவில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்று நீங்கள் பிறந்தவுடன் பெயர் வையுங்கள் என்பதாக ஒரு அறிவித்து சென்று விட்டார் கனவில் வந்து. இதை யார் சொல்லி இருக்க வேண்டும்? ஒன்னு ஆமினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய தாயார் இப்படி அவர்கள் கனவு கண்டார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய நாவல் அறிவித்திருக்க வேண்டும். இதுவும் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய தோழிகள், குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் இருக்கும் பொழுது அபு தாலிப் இருந்தார்கள், அப்துல் முத்தலிப் இருந்தார்கள். இவர்களிடம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆமினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அவர்கள் இப்படி நான் ஒரு கனவை கண்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுடைய வாயில் இருந்து எவரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர்கள் சொல்லவே இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆமினா அவர்கள் பெயர் வைக்கவே இல்லை. அவர்கள் யாரிடத்திலும் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டது கிடையாது. இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி, 1400 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை வெறும் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ பெயர் தெரியாத நபர் அவர் வஹீயின் மூலமாக பெற்று எழுதியிருப்பாரா? அல்லது 1400 ஆண்டுகள் இந்த 300 கழிச்சிடுவோம். 1100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளாக எவரிடத்திலும் அறிவிக்கப்படாத ஒரு ஹதீஸ் அவரிடத்தில் மட்டும் பாதுகாப்பாக ஒரு ஓலைச்சுவடியில் பதிவு செய்யப்பட்டு வைத்து கிடைச்சிருக்குமா? இந்த வாய்ப்பும் இல்லை, எந்த முகாந்தரமும் இல்லை, இது எந்த உண்மையும் இல்லை. இப்படி பொய்களை மட்டுமே கொண்டு இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் வரை வந்தாச்சு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டுக்கட்ட ஆரம்பிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது ஹத்னா செய்து பிறந்தார் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது சூமா வைத்தபடி பிறந்தார்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது மலக்குமார்கள் படைசூழ வந்து அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. சுபான முழுதுல இருக்கு. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஆதாரமும் இல்லை. இப்படி பல பொய்களையும் விட்டுக்கட்டுகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த பாடல் புத்தகம் சுப்ஹானல்லாஹ்.
இப்படிப்பட்ட இந்த பாடல் புத்தகத்தை இந்த சமுதாயத்தில் இருந்து அடியோடு ஒழிக்கும் வரை நாம் பாடுபட வேண்டும். மக்களுக்கு மத்தியில் இது இபாதத் என்ற பெயரில் பிரச்சாரம் செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவருக்காக அருளப்பட்ட இம்மையினுடைய அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் மீது இஸ்லாம் என்ற பெயரிலேயே இப்படி ஒரு பொய் பிரச்சாரங்களை, இட்டுக்கட்டுகளை இவர்கள் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் பரப்புகின்றார்கள் என்று சொன்னால், அதை பார்த்துவிட்டு பார்க்காதவர்களாக நாம் கலந்து போகின்றோம் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட பலகீனத்திலும் பலகீனம். அது எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவர் மீது ஒருத்தர் பொய் சொல்றான் எனக்கு தெரியுது, அவர் மீது ஒருத்தர் இட்டுக்கட்டார் எனக்கு தெரியுது, நான் என்ன செய்ய? இட்டுக்கட்டாத குறைந்தபட்சம் சொல்லுவானா மாட்டானா?